அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வராதுமா லக்ஷ்மி வந்து சுரேஷே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடான்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா என்னம்மா வந்ததும் வராததும் என்ன விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேக்குறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ரேவதியோட வாழ்க்கை கெட்டதுக்கு காரணமும் உன் பொண்டாட்டி மதிதாண்டா. மதியாலதான் ரேவதிக்கும் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுரேஷுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு சுரேஷ் கேக்குறாங்க. இங்க பாருடா, மதி போயிட்டு தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட வரமுறை இல்லாம பேசிருக்கா, சண்டை போட்டிருக்கா. அந்த கோபத்துலதான் ரேவதி வந்து தங்கராஜ் மாப்பிள்ளை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி லக்ஷ்மி வந்து சுரேஷை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் சுரேஷ்க்கு ஒண்ணுமே புரியறதில்ல. உடனே ரேவதி வந்து அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சுரேஷ், நடந்தது என்ன தெரியுமா, மதியோட வேலை போனதுக்கு காரணமே என்னுடைய புருஷன் தான். அந்த விஷயம் கேட்டதோ என்னால மதி கிட்ட சொல்லாம இருக்க முடியல. அதனால நான் மதி கிட்ட விஷயத்த சொன்னேன். மதி கோவப்பட்டு வந்து கேட்டா, ஆமா நான் தான் வேலை போக வச்சேன், அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லி அவரும் அவ்வளவு திமிரா பேசினா, மதியும் பேசினா. அவ்வளவுதான், இத வந்து எதுக்காக சொன்னு சொல்லி கேட்டு என்ன அவர் அடிச்சாரு, இதுல யார் மேல தப்பு இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுரேஷ் எந்த பதிலும் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ராகவன் வந்து, இங்க பாரு ரேவதி, இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுற மாதிரி எல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. அவ வேலை போச்சு அவ்வளவுதானே, அதுக்காக மாப்பிள்ளை கிட்ட மரியாதை இல்லாம பேசுவாளா? இந்த வீட்டோட மாப்பிள்ளை அவருக்கு மரியாதை இருக்குல்ல. நம்ம கூட ஒரு முறையாவது வாய்ஸ் உயர்த்தி அவகிட்ட பேசியிருக்கோமா? அப்படி இருக்கும்போது மதி பேசினது தப்பு தானேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ராகவன் லட்சுமி ரெண்டு பேரும். உடனே ரேவதி வந்து, என்ன மனுஷங்க நீங்க தெரியல, ஒருத்தியோட வேலை போறதுக்கு காரணம் அவருன்னு சொல்றேன், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பேசுறீங்க. சுரேஷ் வேலை போனப்ப மட்டும் அவ்வளவு வருத்தப்பட்டீங்களே. இங்க பாரு, பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. பொம்பளைங்க வீட்டு அடியும் அடுப்படி இதை மட்டும் தான் கட்டி ஆளணும். ஆம்பளைங்க தான் வெளியில போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராகவன் பேசினதும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து, போதும் நிறுத்துங்க, இப்ப என்னம்மா என்ன சொல்ல வர? இல்லடா, உன் பொண்டாட்டி கிட்ட எது ஒண்ணு சொல்லிவே, தேவையில்லாத மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடுற வேலை இந்த மாதிரி எல்லாம் அவரு எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி வேடான்னு சொல்றாங்க. மாமா பண்ணது மட்டும் சரியாமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே லட்சுமிக்கு இது பயங்கர ஷாக் ஆகுது. டேய் என்னடா சொல்ற, மாமா பண்ணது சரியான்னு சொல்லிட்டு கேக்குற, ஏன்டா ஏன் இப்படி கேக்குற? ஆமாம்மா, இப்போ மதி இந்த வேலையை பத்தி எந்த அளவுக்கு கனவு கண்டிருப்பா. ஏன்னா நானும் வேலை போய் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வலி வேதனை மதிக்கும் இருக்கும், எனக்கு தெரியாதா எந்த அளவுக்கு அவ வேதனை பட்டான்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது மாமா இதை பண்ணிருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் அவர் யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுத்திருக்கணும் இல்லைன்னு சொல்லி மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லட்சுமி, என்னடா சுரேஷ் நீ இப்படி மாறிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. மாறலாம் இல்ல, எப்பவும் மரியாதை இருக்கிற மாமா மேல இப்பவும் எனக்கு மரியாதை இருக்கு. இருந்தாலும் அவர் எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத மதியம் கேட்டுட்டு இருக்காங்க, மலரும் கேட்டுட்டு இருக்காங்க, பாக்கியராஜும் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, அப்படி சொல்லுடா சுரேஷ், அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மாப்பிள்ளை எது பண்ணாலும் அது சரின்னு மட்டும்தான் சொல்ல வராங்க. ஏன் அவருக்குன்னு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, மத்தவங்களோட வாழ்க்கையில எப்படி வந்து நம்ம நுழையலாம், அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், இதை பத்தி மட்டும்தான் அவரு யோசிப்பாரு. இங்க பாரு சுரேஷ், வேலை போயிருக்கு, பாவம் மதி எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பா. அந்த கோபத்துல கத்திட்டா அதுக்காக ரேவதியை போட்டு அடிப்பாரா? இது எந்த வகையில நியாயம் சொல்லி பாக்கியராஜ் பேசினதோ உடனே சுரேஷ், சரின்னு கவலைப்படாத, மதியோட வேலை போனதுக்கு காரணம் மாமான்னு சொல்லியிருக்கீங்கல்ல, மதி மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாம தானே இருக்கு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்க இருந்து போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில் ஆகுது. உடனே நம்ம சுரேஷுக்கு தங்கராஜ் போன் பண்றாங்க. என்ன மாப்பிள்ள, மதியோட பிரின்சிபல் கிட்ட பேசினியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் மாமா என்ன விஷயம் சொல்றாங்க? இல்ல மதிக்கு வேலை கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்களாமே, நீ போய் ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்லிருக்காங்க. என்ன சுரேஷ், உன் மாமா எடுத்த முடிவுல உனக்கு தப்பா இருக்கா, அதனாலதான் நீ இப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா 1000 தான் இருந்தாலும் மதி எனக்கு ஆனவ ஆகாத பொண்டாட்டியா இருந்தாலும் அவ வேலை போனது தப்பு தானே, அது ரொம்ப தப்பு மாமா, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன சுரேஷ், நான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சரி எது தப்புன்றத நீ எனக்கு சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பொண்டாட்டி தாசனா மாறிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமா,
நான் எது சரி எது தப்புன்னெல்லாம் உங்ககிட்ட பேச வரல. ஆனா மதி விஷயத்துல நீங்க பண்ணது தப்பு மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் முதல் முறையா நம்ம மதிக்கு சப்போர்ட் பண்ணி தங்கராஜ் கிட்ட பேசுறாங்க. இத கேட்டதுமே தங்கராஜுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே சுரேஷ் வந்து, நீங்க பாருங்க மாமா, இது எங்க ஃபேமிலியோட மேட்டர். எங்க ஃபேமிலி விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க அக்கா கூட சேர்ந்து உங்க லைஃப நல்லபடியா வாழ வழிய பாருங்க மாமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது தங்கராஜுக்கு இன்னும் பெரிய அவமானமாயிடுது. நான் பார்த்து வளர்ந்த பையன், என்னாலதான் அவன் போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பார்த்து இப்படி சொல்றானா? இதுக்கு மேலதான் இந்த தங்கராஜ் யாரு எப்படிப்பட்டவன்றதை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜும் கோபத்துல இருக்காங்க. இது எல்லாமே மதி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மதி சுரேஷ் கிட்ட போயிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்க மாமாவுக்கு 3 மாசத்துல நான் வேலை வாங்கி காட்டுன்னு சொன்னேன். ஆனா அதே வேலை திரும்ப எனக்கு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி மதி சொல்றாங்க. நீ ரொம்பவே டேலண்ட் ஆனவ, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும். ஆனா எந்த தப்பும் பண்ணாம நீ வந்து இங்க இருந்து வந்தல்ல, அதுதான் எனக்கு வருத்தமா இருந்தது. வேற காலேஜ்ல கூட கண்டிப்பா என்னால வேலை வாங்கி கொடுத்துருக்க முடியும் உன்னுடைய டேலண்ட காட்டி. ஆனா எந்த காலேஜ் உன்னை வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுச்சோ அதே காலேஜ்ல நீ திரும்ப போய் உட்கார்ந்து உன்னுடைய லெவல் என்னன்றத நீ நிரூபிக்கணும்ல. அதனாலதான் அதே காலேஜ்ல உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. இது கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மதி. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மதி சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. இது மலர் பார்த்ததும், என்ன மதி ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவரு எனக்காக வேலை வாங்கி கொடுத்தாரு இல்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னதும் இது லட்சுமி கேட்டுட்டு, ஏங்க ஏங்க உடனே ராகவன் ஓடி வராங்க. என்னாச்சு லட்சுமி, இப்பெல்லாம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமா இருக்கா? அது உன்னாலே எப்ப எப்படி கூப்பிடுறேன்னு கூட தெரியல. என்ன விஷயம்? ஏதாவது தலை போற விஷயமா? எதுக்காக என்ன அப்படி கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. எங்க நம்ம சுரேஷும் மாறிட்டாங்க. பாக்கியராஜ் மட்டும் தான் இப்படி மாறிட்டான்னு நினைச்சேன். இப்ப சுரேஷும் பொண்டாட்டி தாசனம் ஆயிட்டாங்க. சுரேஷ் மதிக்கு திரும்ப வேலை வாங்கி கொடுத்துட்டானா அவ்வளவுதான். திரும்ப பேக தூக்கிக்கிட்டு வீட்டு வேலை எதுவும் பார்க்காம அவ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவா. வீட்டுல இருந்தாதான் புருஷனுக்கு அனுசரிச்சு குடும்பத்துக்கு அனுசரிச்சு இருப்பான்னு சொல்லி மாப்பிள்ள வேலையை விட்டு தூக்கனா இந்த சுரேஷ் வேலையை திரும்ப அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இதை கேட்க மாட்டீங்களான்னு சொன்னதும் உடனே ராகவன், டே சுரேஷ் வாடா எங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, மதி வேலைக்கு போக போறா, நாளையில இருந்து இன்னாங்கப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சுரேஷ் கொடுக்குறாங்க. ஏண்டா முட்டா பையலே, அறிவு இருக்கா? மாப்பிள்ள என்ன காரணத்துக்காக வேலை விட்டு தூக்குனாரோ நீ அதை புரிஞ்சுக்காம நீ வேலை வாங்கி கொடுத்துருக்க. உனக்கு அடங்கி ஒடுங்கி அவன் நடக்கணுன்றதுக்காக, அவ திமுறை அடக்கணுன்றதுக்காக மாப்பிள்ள வேலை விட்டு நிறுத்திருக்காங்க. எதுக்காக திரும்ப வேலை வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட ராகவன் சண்டை போடுறாங்க. அப்பா அப்படிலாம் எனக்கு அடங்கி ஒடுங்கி அவ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புங்கப்பான்னு சொல்லி சுரேஷ் சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர கோபப்படுறாங்க ராகவன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.